நீ என்ன விஜய் பத்தி பேசுறேன்ற நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா தர ஓட்டாங்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நீ என்ன இங்க வா டிவிகே மைக் இருக்கு அதை எடுத்துருன்னு சொல்ற கேரக்டர் நான் இல்ல. இன்னும் 10 டிவிகே மைக்கு உள்ள வரணும். ஏன்னா நீங்க கேக்குற கேள்வியை வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மட்டும் கேட்டு ஓடி போயிடுறீங்க. பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி. அதனால யாரா இருந்தாலும் கேள்வி தாராளமா கேளுங்க. ஏன்னா கேள்வியை பார்த்து பயந்து ஓடுற ஆட்கள் நாங்க கிடையாது. விஜய் மாதிரி நாங்க இல்ல. அது நாங்க கிடையாது. இது வந்து அதனால நேரடியா வந்திருக்கோம். இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸோட பிரஸ் மீட். இன்னைக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். சோ பிரச்சனை இல்ல. யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா? யார்ப்பா? கேளுங்க. நேத்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. கருப்பு சட்டை போட்டு எப்படி பாக்குறீங்க? அது எதுக்காக வெளியிட்டு இருந்தாரு தெரியுமா அவருக்கு? முதல்ல ஒரு ஆழ்ந்த இரங்கல் 41 பேர் செத்துக்கிறாங்க. அதை பத்தி பேசணும். அங்கே வந்து அரசியல் நோக்கத்தோட வந்து ஒரு சிஎம் வந்து மிரட்டுற மாதிரி பேசுறீங்கன்னு வச்சுங்களேன். அது மிகப்பெரிய தப்பு. அது என்ன இது பேச்சு? அதாவது அவர் பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அவர் யாராச்சும் வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த பேச்சுல? கிடையவே கிடையாது. அங்கேயும் போய் அரசியல் பேசுறாரு. அப்புறம் எப்படி ஒரு நாட்டுக்கு தலைவனா மாற முடியும்? அவரு கிடையவே கிடையாது. ஒத்துக்க முடியாது இதெல்லாம். இல்ல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நேத்து அவர் வெளியிட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆதங்கம் தான் இருக்கணும். கரெக்டா? ஒரு 41 குடும்பம், எத்தனை குடும்பம்? 41 குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வெளியிடுற ஒரு வீடியோல எங்கன்னா ஒரு இடத்துல சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அசம்பாவிதம். இப்ப கூட எங்க பாருங்க, விஜய் தான் முழுக்க காரணம் நான் சொல்ல. யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த காரணம் இல்ல. அப்ப அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை இருக்கணுமா இல்லையா? எங்கன்னா ஒரு இடத்துல ஏங்க அவர் ஃபீல் பண்ணி பேசுறதா எதுனா இருந்துச்சாங்க? நான் வந்து சனிக்கிழமை போன, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெளியில வரல, விஜய் சாப்பிடல, விஜய் தூங்கல. நீ சாப்பிடலையா? சத்தியமா தூங்கலையா? இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 72 ஹவர். அதுவும் இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு எங்க தெரியுமா போயிட்டு வந்தாரு? போய் யாரையோ சந்திச்சுட்டு, அது யாருன்றது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். சந்திச்சுட்டு சொன்னாரு பாருங்க, குருமூர்த்தியை சந்திச்சாருன்னு சொல்றாங்க. குருமூர்த்தியை சந்திச்சுட்டு அவரு கிரீன் சிக்னல் காட்டின உன்ன இந்த கட்சியை இயக்குறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் சிக்னல் காட்டின உன்ன இவங்களுக்கு ஆதரவு யார் யார் தரா பாருங்க. அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, தமிழிசை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அனுராக் தாக்கூர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஏம மாலினி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாரு இந்த ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள் எல்லாம்? யாரு? எல்லாம் பிஜேபிங்க. குட்டி வெளியில வரல, அனில் குட்டிங்களா வெளியில வந்திருக்காங்க. பிஜேபிக்கு வேலை. பிஜேபிக்கு 41 பேர் செத்து இருக்கான். நீங்க போய் அந்த நடிகரையோ யாரையோ குற்றம் சாட்டுவீங்களா? உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த 41 குடும்பம் இப்ப எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். எங்கன்னா ஒரு இடத்துல எங்க இன்சிடென்ட் நடந்து போச்சு, ஏதோ எங்க மேலயோ தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு என்ன ஆயிடு போற? இப்ப மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிடு போற? எங்கன்னா குறைய போதா? அங்க உட்கார்ந்து டயலாக பேசிக்கிட்டு என்னமோ சிஎம் சார் பழி வாங்கணும், உன்னை பழி வாங்கணும்னா எப்பயோ தூக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சிஎம் சார் கிட்ட தான் நீ போய் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா நின்னுந்த? ஐயான்னு போய் நின்னுந்த. நான் சொல்லிட்டேன் ஒன்னே ஒன்று இப்போ சொல்றேங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன். ஸ்டாலின் வேஸ்ட், ஜெயலலிதா மேடம் தான் பெஸ்ட். இதே ஜெயலலிதா மேடம் இப்போ இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருப்பாரு விஜய். கரூர் தூக்கிட்டு இருப்பாங்க. ஜெயில் கம்பியை கரூரை விட்டே தாண்டி இருக்க முடியாது, அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க உண்மையிலே. ஆனா ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இந்த பாவம் பரிதாபம் பார்த்துக்கிட்டு சரி விஜய் எதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுன்னு இருக்காரு பாருங்க. உண்மையிலே தப்பு. இந்த அரெஸ்ட்ல இவங்க எப்ப தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? விக்ரவாண்டிலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இவனுங்களெல்லாம் வந்து அப்பயே முளையிலே கிள்ளி போட்டு இருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்டகாசங்களை பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க. ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுற ஒருத்தனை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒருத்தனா டிரான்ஸ்பார்மர் மேல யாருன்னா? இப்போ நீங்க வந்து காவல்துறை வந்து சரியில்லை, பாதுகாப்பு தரலன்றீங்களே, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறவனை எப்படிங்க பிடிக்க முடியும்? கம்பி மேல, கரண்ட் கம்பி மேல தொங்குறான், அவனெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஒரு போலீஸ் போய் ஒன்னு சொன்னாலும் ஒன்னுத்தையும் ஃபாலோ பண்றது கிடையாது. எவனா அந்த தாவேக்காரங்களை கேக்குறான், எவனா போலீஸ் எதனா இது பண்ணாதப்பா தம்பின உன்ன பண்ணாத கேரக்டர்ஸா இதெல்லாம்? என்ன எங்களையா பண்ண வேணான்றியா? ஒருத்தன் காசு எடுத்து கொடுக்குறான் எடுத்துன்னு போன்றான். திமுக அராஜகம். ஏய் உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் வந்து 10,000 போலீஸ் இல்ல, மிலிட்டரி படையை இறக்கி விட்டா கூட இவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க யார பார்த்து வந்தவனுங்க? விஜய. ரோஹிணி தேட்டர் ஞாபகம் இருக்கா? படத்தை பார்க்க வந்தவனுங்க சீட்டெல்லாம் பிச்சு போட்டானுங்க.
சேர பெட் ஆக்குறானுங்க இவனுங்க இப்ப என்ன பண்றானுங்கன்னா அதே பப்ளிக் ரோட்ல போயிட்டு கடையை உடைக்கிறது, ஷட்டரை உடைக்கிறது, மாடி மேல போய் மத்த வீட்டு அட்டகாசம் பண்ணுறது, எல்லாம் திருடி குடிக்கிறது. என்ன அட்டகாசம் பண்ணுறீங்க? இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்ல, இடம் இல்ல, இடம் இல்லன்றீங்களே. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை யார் கேட்டா? சரி நீயா ஒத்துக்கிற முதல்ல. நீ இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்களை சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம். என்ன மக்கள் சேஃப்டி இடம் அது? சரி நீங்க கேட்டீங்களே லைட் ஹவுஸ் ரவுண்டானாவா அந்த உழவர் சந்தையம், அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்களா? 5000 பேர் கூட நிக்க முடியாது. டிஎம்கே அரசு ஏதோ பார்த்து நான் அந்த 2 சின்ன சந்தை கேக்குறீங்க, அது கேவலமான சந்தையாதா? எடப்பாடி இங்க நத்துனாரு, இந்த இடம் கொஞ்சம் அதை விட பிராடா இருக்கு, வேண்டாம் இதுல நத்திக்கோங்க. யார் சொன்னா? டிஎம்கே சொல்லிச்சு. ஆனா இப்ப அத பழைய தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல. நான் இன்னொன்னு கேக்குறேன், ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரௌட் வரும்னு தெரியும்ல, மீட்டிங் நடத்துனாங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா, சார் எங்களுக்கு படையெல்லாம் வந்துரும், 1,00,000 பேர் கிட்ட வந்துருவாங்க, எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தெல்லாம் பத்தாது, பெரிய மைதானமா கொடுங்க, பெரிய ஓபன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்ப நீ பழி சொல்லிருக்கலாம். இதே டிஎம்கே சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க, உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன், ஒரு சூப்பர் இடமா தரேன், அங்க நடத்துங்க சார்னு சொல்லியிருந்தா இவனுங்க என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க? ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா, எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா? ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா? கேட்க மாட்டானுங்கன்றியா? கண்டிப்பா கேட்பானுங்கப்பா, கண்டிப்பா கேட்க. இதே பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, அந்த மண்டபத்து ஏங்க ஃபர்ஸ்ட் அது கட்சியோ கிச்சியோ, ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது, ஒரு ரசிக பட்டாளம், அது அவ்வளவுதான். உண்மையிலே அவனுங்க அணில் குஞ்சுகள் தான், ஒழுக்கம் கிடையாது. எவனா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தன், எவனா ஒருத்தன் விஜய் 41 பேர் செத்து போயிருக்கான், நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல, நீ எல்லாம் ஒரு மனுஷனையான்னு எவனா ஒருத்தன் கேட்டானா? விஜய் 7 ஹவர் நீ லேட்டா வந்த, நீ லேட்டா வந்தனாலதான் இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு ஒரு காரணமா மாறி இருக்கு. எவனா ஒருத்தன் கேட்டானா? ஒரே ஒரு 8:45 மீட்டிங்னு சொல்லிட்டு யாரு? விஜய் நியூஸ்ல எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல 8:45 நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார், இததான் போட்டாங்க. ஆனா அண்ணா எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு? 8:45. அப்புறமா எப்படி 8:45 உரையாற்றுவாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கூட்டத்தை கூட்டணும், கும்பலை காட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டத்துக்கோ கும்பலை காட்டுறதுக்கோ மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர். யாரால? யாரால? டிஎம்கே வந்து விஜய் 2 மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி 8 மணிக்கு உங்களை வர வச்சு. அதான் கேக்குறேன். அந்த 8:45 அவன் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான்? நைட்டு 12 மணில இருந்து. அதுல ஒரு சின்ன பையன் பேசுறான். இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பேசுறான், ஒரு நிருபர் கேக்குறாரு, தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியேப்பா, சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா? எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். தளபதியை பார்த்தா போதும். எது எங்க போகுது இந்த ஜெனரேஷன்? எங்க போகுது? சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், சாப்பாடு முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான். இது எங்க போய் விளங்கும்? நீங்க சொல்லுங்க. கேட்டு ஒரு 8:45 இருந்து 2:45 வராரு விஜய். எத்தனை மணி? 2:45 வராரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 7 ஹவர். ஏன் 7 ஹவர் ஆச்சு? இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் 2 ஹவர்ல சல்லுன்னு போறீங்க. எப்படி சார் போனீங்க? எப்படி சார் போறீங்க? பைக்ல போனாங்க. 2 நடுவுல வா, நடுவுல வா, நடுவுல வா, இங்க நடுவுல வா, இங்க நடுவுல வா, இங்க வா, ஏய் இங்க வா, முதல்ல இங்க வா, நடுவுல வா, நடுவுல வா, இங்க இங்க நடுவுல வா, நடுவுல வா, இங்க நடுவுல வா. சூப்பரா கொடுத்தீங்க, வா, அறிவார்ந்து ஏய் சொறி விடுவேன். உருவாக்கி யார் 200 ரூபாய்? சரி இப்போ நீ கேள்வி கேளு. நீ கேளு, பதில் சொல்லு. பா ஒரு கேள்வி. ஏய் ஜூம் பண்ணா, ஃபுல் ஜூம் பண்ணா. டில்லு வா, டில்லு வா. கேளு கேளு வா. கேள்வி கேளு வா. பைக்ல போற, கார்ல போற, கேளு வா. கேள்வி கேளு. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நீ கேள்வி கேக்கணும், இப்போ நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க யாருன்னு கேளுங்க. யாரு? யாரா வேணாலும் இருக்கட்டும், கேள்வி கேளு. ஒரு பாரு. அவரே காட்டுங்க. கடைசி 70 வருஷமா இந்த திமுக ஆளுது. சரி. ஆமாப்பா,
41 பேர் செத்து போனாங்களா? மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் செத்து போனாங்களா? பதில் சொல்லு வா. செத்து போனாங்களா? சரி क्वेश्चन கேளு. क्वेश्चन கேளு. क्वेश्चन கேளு. ஒரே நிமிஷம். இத்தனை ஏங்க மக்கள் வெள்ளங்க மக்கள் வெள்ளமா? மக்கள் வெள்ளம் எப்படி வந்துச்சு சார்? மக்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு? பொதுமக்கள் கேக்குறாரு பதில் சொல்லு. பொதுமக்கள் கேக்குற பதில் சொல்லு. அவர் ரெண்டாவது கிடையாது. லேட்டா நீ ஏன் வந்த? எல்லாரும் காட்டுங்க. இந்த கேமரா ஜூம் பண்ணுங்க பா உனக்கு. ஏன்னா இவன மாதிரி தான் நிறைய பேர் சுத்தி நிக்கறாங்க டிவில. என்ன தெரிஞ்சு பேசுற? நியூஸ் எல்லாம் 8:30 வருவாங்க போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? ஏம்பா நியூஸ்ல 12 மணிக்கு வராரு கரூருக்கு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? எத்தனை மணிக்கு வந்தாரு? ஏன் வர லேட்டா இருந்தாரு? ஏன் வர லேட்? பதில் சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லு. ஓ வெள்ளமாப்பா. வெள்ளமா? நல்ல தலைவன் இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வருவான். ஏய் நல்ல தலைவன். இவர்களை போல நக்கி பொழிச்சு கூட்டம் கிடையாது. அணில் குஞ்சுகள் இதெல்லாம். கேள்வி கேளு. நீ ரவுடிஸ் இதெல்லாம். ரவுடிஸ் இது பாருங்க ரவுடிஸ். சொரிவார் சொரிவார் போல. என்ன டவுட்? கேள்வி கேளு. சொரிவார். கேள்வி கேளு. கேள்வி கேளு. கேள்வி கேளுப்பா. கேள்வி கேளு. தம்பி கேள்வி கேளுங்க. நீ கேள்வி கேக்குற கேளு. கேள்வி தெரியும் பதில் தெரியுமா? கேள்வி கேளு. நாங்க கேட்டது அனுமதி கிடையாது ரெண்டு இடத்துல. அது என்ன கேட்டா? எல்லாம் பார்த்தோம். என்னப்பா? உழவர் சந்தையோ லைட் ஹவுஸ் உண்டான லைட் ஹவுஸ் இப்ப நான் ஏன் கொடுக்கல? ஏம்பா ப்ரூஃப் காட்டுமா? இது சரி. 1 லட்சம் ஏக்கர் எங்க கேட்டாங்க? நான் ப்ரூஃப் காட்டுமா? அவங்க மாவட்ட செயலாளர் கேட்டது 2 பிளேஸ் லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பதில் தான் சொல்றேன். ருசியானந்தை கேட்டுக்கோங்க. ருசியானந்தை கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆட்சி அதிகாரமா? ஒரே நிமிஷம் நீ பதில் சொல்ற. தம்பி பதில் சொல்ற. நீ அந்த பக்கம் வந்து என்ன எல்லாருல முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாரு ஜஸ்ட் யாரு? போக கூடாது பதில் சொல்ற. நிக்கணும் அங்க. ஓட கூடாது. நான் விஜயோட ரசிகன் குஞ்சல தொண்டை நானு. தொண்டை. ஒண்ணுமே இல்ல. தொண்டை ஒரே நிமிஷங்க. இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். பேசு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாரு வீர் வந்தாரு. சரி. பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதி பத்தி பல பேரை பத்தி விமர்சனம் பேசிட்டு இருக்கு. நீ தானே அதுன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதெல்லாம் நான் இல்ல தம்பி ஓட்டாப்பல. யாரு? நானு. யார்? நீதான் அப்படின்னு வளசரவாக்கம் ஜெல்ஜில் வச்சு குடிக்க வந்த நாங்க யாரோட ஃப்ரெண்டு? ஜூம் பண்ணுங்க. யாரோட ஃப்ரெண்ட் சொல்லு. ஏவா எனக்கு பாரே ஃப்ரெண்ட் பா. பார் ஓனரே ஃப்ரெண்ட் பா. என்ன கதை? பார் இங்க பாத்தீங்களா? இல்ல தைரியம் உள்ள ஆம்பளை கேக்குறதுல பதில் சொல்லணும். நீ தானே விஜய் பத்தி பேசலான்ற. நான் தான் பேசிட்டு இருக்கேன். தெரியுமா தர ஓட்டாங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் நீ ஏன் வர? இங்க வா. பதில் சொல்ற. ஜூம் பண்ணு. யாரா நீ ஓடுற? ஐன் சாப்பு குடிக்க வந்ததுக்கு என்ன கதை? என்ன சம்பந்தமா பேசுறான்? தற்கொலை பையன். ஃபுல் போதை வந்து தொகுதி எங்க அண்ணன் பாலமுருகன் வேலை பாக்குறேன். மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் தொட எவனுமே